யார் யார் அந்த பையன் அப்படின்னு கேட்டாங்க. சார் அவங்க ஏடியா சேர வந்தாங்களாம், நான் சொன்னேன், போக மாட்டேங்கிறாங்க, நான் திரும்ப போய் சொல்கிறேன். இல்லை இல்லை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். நான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் உங்ககிட்ட ஏடியா சேரணும் சார் அப்படின்னு. அதை ரெஸ்யூம் கொடுத்துட்டீங்களே, கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அப்போ ஆக்சுவலாக கார்த்திக் சுப்ராஜ் சார் ஒரு படம் பண்ணுறாரு, இறைவி அப்படின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அதில் அவர் இன்டர்வியூஸ்லாம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் பற்றி ரொம்ப நல்லா அபிப்பிராயம் வச்சு பேசுகிறாருன்னு தெரிஞ்சுது. அதே டைம்ல தான் கார்த்திக் சுப்ராஜ் சார் என்ன பண்றாரு, அவியல் அப்படின்னு எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸையும் சேர்த்து ஒரு ஃபீச்சர் ஃபில்மா வந்து வெளியே விடுறாரு. அதுல ஒன் ஆஃப் த ஷார்ட் ஃபிலிம்ஸா என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து செலக்ட் ஆயிட்டு இருந்துச்சு. என்னோட ஷார்ட் ஃபிலிம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சாரோட அவியல்ல வந்து தியேட்டருக்கு எடுத்து செலக்ட் பண்ணியிருக்காங்க சார். சொன்னோடனே டேரக்டரா நீங்க வாங்க உட்காருங்க அப்படின்னாரு. ஐயோ, நம்ம ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் இவர் ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு நினச்சேன். இப்போல்லாம் பழகிட்ட பிறகு தான் தெரியும், அவருக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் ரொம்ப மரியாதை தான் கொடுத்து பேசுவாங்க. டேரக்டர்னாலே அவருக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட். உட்கார வச்சு எனக்கு கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சார். உனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு கேட்டார். நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிப்போமே, இருந்தாலும் அவர் கேட்க ஆரம்பிச்சார். தமிழ் டைப்பிங் தெரியுமா அப்படின்னு கேட்டார்.